அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற இந்த வாக்காளர் பட்டியலை சிறப்பு உடனடி தீவிர திருத்தம் அது நடைபெற்று வருகின்றது. இதற்கு ஆதரவு எதிர்ப்பு என்று இருவேறு நிலைப்பாடுகளை அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். இதை பற்றி நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். இந்த பணி மிகவும் குழப்பமாக இருக்கிறது என்று அதில் அவர் சொல்லி இருக்கிறார். முதலில் இந்த பணியை செய்வது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அல்ல, இதை செய்வது இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று அவதூறு பரப்புவதே முதல் தவறு. அதிலும் இந்த பணியை எதிர்ப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் பணியை எதிர்ப்பது அவதூறு பரப்புவது மிகவும் தவறு. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. நீதிமன்றங்களைப் போல, பாராளுமன்றத்தைப் போல, ஜனாதிபதி அவர்களைப் போல இதுவும் அரசியலமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். எப்படி நீதிமன்ற தீர்ப்புகளை அமுல்படுத்துவது மாநில அரசாங்கத்தின் கடமையோ அதே போல தேர்தல் ஆணையத்தின் பணிகளையும் நிறைவேற்றுவது ஒரு மாநில அரசின் கடமை. இந்த கடமையை புறக்கணிக்கின்ற வகையிலே நம்முடைய முதலமைச்சர் ஒரு அவதூறு பரப்புகின்ற வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். இந்த தீவிர திருத்த பணிக்கான இந்த ஃபார்ம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது, இது மக்களை குழப்புகிறது, படித்தவர்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் அந்த வீடியோவிலே சொல்லி இருக்கிறார். இதுல என்ன குழப்பம் இருக்கிறது? ஒரு பக்க பேப்பர் அது, அதில் என்ன விஞ்ஞான கேள்விகளா இருக்கிறது அல்லது மருத்துவ கேள்விகள் இருக்கின்றனவா? ஒரு வாக்காளரை பற்றிய அவரை பற்றிய கேள்விகள் தான் அங்கே இருக்கிறது. அவருடைய பெயர் என்ன, அவருடைய தொலைபேசி எண் என்ன, அவருடைய தந்தையின் பெயர் என்ன அல்லது தாயின் பெயர் என்ன, உறவினர்கள் பெயர் என்ன, வாக்காளர் அடையாள அட்டையின் எண், இதைத்தான் அங்கே கேட்கிறார்கள். இதில் என்ன குழப்பம் இருக்கிறது? ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தால் முதலமைச்சர் இதை எதிர்க்கவே கூடாது. ஏனென்றால் அவர் முதல்வராக பதவி பிரமாணம் ஏற்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அதை நிறைவேற்றுவேன் என்று அவர் பதவி பிரமாணம் எடுத்துவிட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுகளை பற்றி அவரே அவதூறு பரப்புவது என்பது முரணான ஒன்று. அரசியலமைப்பு சட்டத்திற்கே இது விரோதமானது. இன்னொன்று, இந்த ஒரு பக்க பேப்பரே அவருக்கு இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அரசாங்கத்தின் கோப்புகள் பல நூறு பக்கங்கள் கொண்ட அந்த கோப்புகள் அது அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அதை எப்படி அவர் குழப்பமில்லாமல் படித்து தெளிவடைந்து அதில் கையெழுத்திடுகிறார்? அரசாங்கத்தின் திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இதையெல்லாம் அவருக்கு குழப்பம் ஏற்படுத்தாதா? அதை எப்படி அந்த சமாளித்து அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஏற்ற வகையிலே அதை படித்து பார்த்து அதில் அவர் கையொப்பம் இடுகிறார் என்ற அந்த கேள்வியும் இங்கே எழுகிறது. இன்னொன்று, இந்த தேர்தல் என்றாலே ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முதல் பணி அதுதான். தேர்தல் என்பது அதுதான். இந்த தேர்தல் தூய்மையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக சரியான வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும். அந்த வாக்காளர் பட்டியலை சரியாக உருவாக்குவது தேர்தல் ஆணையத்தின் கடமை. இது வழக்கமான ஒரு பணிதான். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பணிகளை செய்வது வழக்கமான ஒன்றுதான். இறந்தவர்கள் பெயர், இடம் மாறி சென்றவர்கள், வீடு மாறி சென்றவர்கள், 2-3 இடங்களிலே ஒருவரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். இது போக ஒரே முகவரியில் நூற்றுக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அனைத்து குழப்பங்களையும் முறைகேடுகளையும் தவிர்ப்பது தேர்தல் ஆணையத்தின் முதல் கடமை. இதுதான் ஜனநாயகத்தை காப்பதற்கான முக்கிய கடமையும் கூட. இதை செய்யக்கூடாது என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே சொல்வது உண்மையிலேயே அதிசயமான ஒன்று, ஆட்சேபனைக்குரிய ஒன்று. நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுதும் சொல்வது போல
தமிழ்நாட்டிற்கு கல்வியை நாங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநில மக்களை விட கல்வி அறிவில் மிகச் சிறந்தவர்கள் என்று அவர் சொல்லி வருகிறார். இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என்று சொல்லி வருகிறார். இப்பொழுது ஒரு பக்க பேப்பரையே அந்த ஃபார்மையே அவர்களால் நிரப்ப முடியாது என்ற நிலை உண்மையானால், இவர்கள் 55 ஆண்டு காலம் ஆட்சி செய்வது, அரசியலில் இருப்பது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கவில்லை என்று தானே ஆகிறது. அப்படி தரமான கல்வியை பெற்றவர்களாக தமிழக மக்கள் இருந்தால் இந்த ஒரு பக்க ஃபார்மை நிரப்புவதா கடினம்? இந்த கேள்வி அனைவரின் மனதிலும் எழுகின்ற ஒன்று. ஆக நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள். ஒரு பக்கம் அல்ல, 10 பக்கத்தை கொடுத்தாலும் கூட அதை நிரப்புகின்ற ஆற்றலும் அறிவும் கொண்டவர்கள் தமிழக மக்கள். ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. தேர்தலில் வாக்களிப்பதை அவர்கள் முக்கிய கடமையாக கருதுவார்கள். சரியான தேர்தல் நடத்துவதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். ஆக உங்களுடைய வழக்கமான இந்த அரசியல் எதிர்ப்பு நாடகத்தை, இந்த தேர்தல் பட்டியல் தயாரிக்கின்ற பணியிலும் நீங்கள் அந்த நாடகத்தை, நடிப்பை வெளிப்படுத்தி மக்களை குழப்ப வேண்டாம். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அவதூறுகளை பரப்ப வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். இந்த பணிகளை மிகவும் சரியாக தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். நன்றி, வணக்கம்.